செப்டம்பர் 1990 அமெரிக்கா ஓரிகான் டெசர்ட். இந்த பாலைவனத்தை மக்கள் வசிக்க முடியாது. ரொம்ப வறண்டு போன ஒரு பாலைவனம். இதை வந்து அங்க இருக்க ஏர்ஃபோர்ஸ், யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மேல ஃபிளைட்ல அவங்க போயிட்டு வரதா இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு மேசிவான ஸ்ட்ரக்சர் வந்து அங்க கிரியேட் ஆயிருக்கு. அது என்னன்னு பாக்குறாங்க ஃபிளைட்ல போகும்போது. அப்படி பார்க்கும்போது அது அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆனா நமக்கு என்னன்னு தெரியும். ஸ்பீச் சக்கரம். ஸோ அது நார்மலா வந்து நம்ம தலையிலிருந்து பார்த்தா தெரியாது. எல்லாமே வந்து அவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஹெக்டார் பரப்பளவுக்கு வரையப்பட்டிருக்கு. ஸோ நார்மலா வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இந்த டிராயிங்கை வந்து அந்த வாய்வெளியில் நம்ம பண்ணணும் அப்படின்னா $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் செலவாகும்னு அப்பவே சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த வித காரணமும் இல்லாம ஹியூமன்ஸா இருந்தா அவங்க ஏன் அதை பண்ணணும்? அதுவும் யாருமே போக முடியாத இந்த ஒரு பாலைவனத்துல இந்த ஸ்ட்ரக்சர் வரைய என்ன காரணம் மக்களுக்கு? ஸோ அப்ப இதை யாரும் வரைஞ்சிருப்பா? இது ஒரு கொஸ்டினாவே இருந்திருந்தாலும் இந்த சிம்பிள் நம்மளோட தமிழ் ட்ரெடிஷன்ல என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நிறைய பேர் வந்து எல்லா இயந்திரத்துக்கும் முதன்மையான இயந்திரம்னு சொல்லுவாங்க. அது பல பேருக்கு தெரியும். ஆனா அதோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து இன்னும் யாருக்குமே தெரியாம இருக்கு. நிறைய ஐயருங்க மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இதை ஒன்ன கும்பிட்டாலே எல்லா தெய்வத்தையும் கும்பிட்ட மாதிரி, எல்லா எந்திரத்தையும் கும்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து இதை வந்து நம்ம எப்படி பூமியில வந்து காம்பஸ் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து இது காம்பஸா யூஸ் பண்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எதுக்குமே வந்து ஆனா ப்ரூஃப் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் எந்திரம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நிறைய எந்திரம் நீங்க கேள்விப்பட்டீங்க. மகாலட்சுமி எந்திரம் இருக்கு, வாஸ்து எந்திரம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ வாஸ்து எந்திரம் அப்படின்னா அது வந்து வஸ்துன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. இந்த வஸ்து எந்திரம் பாத்தீங்கன்னா உயிரற்ற பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த உயிரற்ற பொருட்களுக்கு ஒரு ஒரு பொருளுக்குமே ஒரு ஒரு ஷேப்ஸ் இருக்கும். அந்த ஷேப்ஸ்னால நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற, அதாவது உயிரற்ற பொருட்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக இந்த வஸ்து எந்திரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப வந்து மகாலட்சுமி எந்திரம்னா அவங்களுக்கு சொல்ற மந்திரம் அது வந்து ஒரு எந்திரத்தை வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது என்னன்னா அவங்களோட ரேடியேஷன், அந்த ரேடியேஷன் அந்த வைப்ஸை வந்து அப்படியே வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை இழுத்து கொடுக்கும். ஒரு ஒரு ஷேப்புக்கும் ஒரு பவர் இருக்கு. ஸோ 1800க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கிறிஸ்டியானிட்டி சர்ச்சஸ் தான் இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஒரு விண்டோஸ்லயுமே அந்த கம்பி இருக்கும். இப்ப நம்ம நாட்டா வந்து இப்படி லைனா கம்பி போட்டுறோம். ஆனா அப்ப வந்து ஒரு ஒரு கம்பியுமே சைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் ஒரு எந்திரம் வடிவத்துல இருக்கும். அது வழியா அந்த சன்லைட் வந்து நம்ம மேல படும்போது அவ்வளவு ஒரு கிளீன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நாலேஜ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அழிஞ்சிட்டே வருது. இன்னும் நம்ம அந்த எந்திரங்கள் எல்லாம் என்னன்னு தெரியாதையும் நம்ம வழக்கத்துல இருக்கனால யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்ப இந்த ஸ்ரீ எந்திரம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்தன் உருவாக்கக்கூடிய ஒரு இசை, ஒரு பாடகர் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இசை. இப்ப நம்ம நார்மலா பேசுற சவுண்டு, இது எல்லாத்தையுமே கரெக்டா எந்த ஒரு விலகலும் இல்லாம கரெக்டா வந்து கணிச்சு அதோட சைமேட்டிக் பேட்டர்ன்ஸை கொடுத்த ஒரு கருவி வந்து டோனோஸ்கோப். அந்த டோனோஸ்கோப் டிவைஸ்ல இந்த ஓம் சவுண்ட் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது அப்படியே இந்த ஸ்ரீ எந்திரமா இருக்கு.